சேலம் விஎஸ் பிரியாணி உணவகத்தை சேலம் ஆர்ஆர் பிரியாணி உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார். சேலம் மாவட்டத்தை தலையிடமாக கொண்டு செயல்படும் சேலம் விஎஸ் பிரியாணி உணவகத்தின் 6வது புதிய கிளை கோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள 10வது வீதியில் புதிதாக திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சேலம் ஆர்ஆர் பிரியாணி உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார். திறப்பு விழா சலுகையாக 2 சிக்கன் பிரியாணி வாங்கினால் 1 சிக்கன் பிரியாணி இலவசம், 2 மட்டன் பிரியாணி வாங்கினால் 1 மட்டன் பிரியாணி இலவசம். சேலம் விஎஸ் பிரியாணி சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நவீனப்படுத்தி கொண்டு வந்து இந்த உலக அளவில் நான் இருக்க காரணமான அன்பு பிள்ளையா, எனக்கு ஒரு வாரிசா, எங்களுக்கு பேர் சொல்லும் பிள்ளைன்னு அவனை சொல்லுவேன். அவனுடைய உழைப்பு ஒரு சின்ன விதையை போட்டா அது இன்னைக்கு பெரும் மரமாகி பல காய்கறிகளுக்கு பூத்து மற்ற உரிமையாளர்களா நிர்வாகம் நடத்தக்கூடியவர்களா முன்னுதாரணமா இருக்கக்கூடியதுல மிக பெருமை. கோவை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாவே மருதமலைக்கு வந்ததுல இருந்து நான் அடிக்கடி டிராவல் பண்ணுவேன். 2 months 3 months ஒரு வாட்டி. ஈசா, கோயம்புத்தூர், வால்பாறை, பொள்ளாச்சி. எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, மாமாட்டே சொல்லி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும், எப்படியாவது ஒரு வகையில ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். இந்த ஊர்ல வந்து சேலம் மக்கள் மாதிரி அதையோட அமோக ஆதரவு தரணும்னு கோவை மக்கள்கிட்ட அன்போட வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம், நான் கத்துக்கிட்ட நல்ல விஷயம் எல்லாமே இந்த உழைப்பு எல்லாமே எங்க மாமாட்ட இருந்து கத்துக்கிட்டதான். எங்க மாமா என்னை வளர்த்ததுதான். நான் ஸ்கூல் படிக்கும் போது லீவ் போறப்ப கூட வீட்டுல இருக்க விட மாட்டாரு. போடா போய் முட்டை ஒரு இடம் வேலையை போடுறா அப்படின்னு எங்களை திட்டி தொழில சொல்லி கொடுத்து வளர்த்தினாரு. அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு படிப்பறிவு இருக்கிறதுனால மாமாட்ட இருந்து கத்துக்கிட்டதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆனிச்சு. அவர் சொன்ன அந்த உண்டாய் கம்பெனிக்கு டெய்லியுமே 6000 to 7000 பிரியாணி நார்மலா பண்ணுவாரு. ஸோ அது ஒரு 5 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருந்தோம் உண்டாய்க்கு. அந்த ஒரு மெத்தட் தான் கள்ளக்குறிச்சி ஆர்டருக்கு ஈஸியா பண்றதுக்கும் அந்த ஒரு ஃபார்முலாவும் மேன் பவரும் ஸ்டோரேஜும் என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் எல்லாமே எங்க மாமாட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். இந்த கடை வந்து மேன்மேலும் வெற்றி அடைய நான் மனதார வேண்டுகிறேன். கோவை மக்கள்கிட்ட ஒரு அன்போட கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க சேலத்துல